வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி சாட்டர்டே. நேற்றுலாம் நல்ல குளிர், மார்னிங்கும் 8 மணி வரைக்கும் குளிர் இருந்ததுங்க. லைட் அண்ட் லிசனிங், அதாவது இந்த தூரல் மழை என்ன வந்தால் லைட்டாக அது மாதிரி இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், காஞ்சோன்னா கொஞ்சம் மழை தான். நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க, எல்லாருக்கும் ஹாப்பி சாட்டர்டே. பெருமாளோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்குவோம். கல்யாண வரம் தருவோம் அனைவருக்கும் நல்ல வரணும் அமைட்டும். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல பாருங்க தக்காளி சாதங்க. வந்து இவர் ஆபீஸ்க்கு டியூட்டிக்கு போகும்போது செய்வேன். என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட். தக்காளி கடலை பருப்பு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் மிக்ஸ் பண்றதுங்க. குக்கர்ல இருக்கு, பச்சரிசி பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஆமா, சாதத்தை நல்லா விடிவிடியா வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல தக்காளி கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியே விடக்கூடாதுங்க. நல்லா அதே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இது சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சம் திட்டமா போட்டுங்க. இதுல ரொம்ப உப்பு எல்லாம் போடாதீங்க. நான் இது 3/4 உப்பு தான் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுல நம்ம தாளிக்கும் போதே பாருங்க வேர்க்கடலை எல்லாம் கூட போட்டு தாளிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து இந்த காரா சேவ் சொல்லுவோம் தெரியுங்களா, இது வந்து கம்பெனி கொடுத்துட்டாரு. ஓகேவா, ரொம்ப நல்லா இது கொஞ்சம் மெத்துன்னு போவார், கரகரன்னு போவார். ஆமா, சாப்பிட்டு செய்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆர்டினரி தக்காளி ரைஸ் நம்ம குக்கர்லயே செய்யறதுக்கு நம்ம தனியா செஞ்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த லெமன் ரைஸ் பண்ணல அதே மாதிரி மெத்தட் தான். தனியாக பேன் காற்றுல ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா, இது நான் அடிக்கடி செய்வேங்க. எங்கள் பசங்கள்லாம் இதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பேர பசங்க சூப்பர் அப்படின்வாங்க. அது நம்மளுக்கு தனி ஒரு இது தானே. அதான். அப்புறம் சின்ன விஷயம் பேசிக்கலாமா, பிறந்தலேருந்து இறக்குற வரைக்கும் தூங்காத உயிரினம் ஒன்று இருக்குங்க. எப்போ பாரு பிறந்ததுலேருந்தே அவர் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரே ஜீவன் வந்து எறும்பு தாங்க. அது ரெஸ்ட் எடுத்து பார்த்ததே கிடையாது, ரெஸ்ட்டே எடுக்காது. அது பாட்டு சுற்றின்னு இருக்கும். இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க ஏன்னா காலில் கடிக்கும் போது நறுக்குன்னு அமைக்கிறோம் பாரு, அதை மாதிரி எடுத்து தான் வரும். மற்றபடி அது பாட்டு பிறந்தலேருந்தே அப்படியே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குறைந்த ஆயுளை கொண்ட விலங்கின எதுனா உயிரினம் ஈசல். ஈசல் வந்து அல்ப ஈசல் சொல்லுவாங்க. அது வர்றது தெரியாது. அந்த டியூப்லைட் வெளிச்சத்துக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். அது எப்படி இறக்கணும் அதுக்கே தெரியாது. அதே மாதிரி இந்த விலங்கின் பால் வந்து தயிராக மாறாது. எதிரானா யானை, வெயிட் சாரி